வணக்கம். மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும். ஒரு பெண்ணா பிறக்கணும் அப்படின்னாலே பெரும் தவம் செஞ்சிருந்தாதான் அது நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் எவ்வளவு சிறப்பானவள், அவளுடைய சக்தி அளப்பரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசுகிறோம். விமன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெண்ணினுடைய ஆற்றல், அவளுடைய முழு சக்தி, அவள் ஒரு பெரிய கிரியேட்டர். அப்படி இருக்கும்போது அவளுடைய ஆகச்சிறந்த ஆற்றலை வெளிக்கொணரணும் அப்படின்னா அதற்கு அவள் தன்னுடைய கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். ஸ்ரீமான் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்தை ஆதாரமாக கொண்டு ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆக போகிற வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், தங்களுடைய கடமைகளை அவங்க சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை அழகாக அவங்களால செயல்படுத்த முடியும். அதுதான் ஸ்திரீ தர்மம் இந்த கோர்ஸுக்கான நோக்கம். ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் 45 நாட்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஆன்லைனில் நடக்குது. இந்தியாலையும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். வெளிநாடுகளில் இருந்தாலும் 4 டைம் ஜோனில் இந்த கோர்ஸை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த டைம் உங்களுக்கு தோதுப்பட்டு வருதோ அந்த டைமில் ஜாயின் பண்ண முடியும். 13 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய கல்யாணமாகாத பெண்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சனாதன தர்மத்தில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்குது, நம்முடைய சம்பிரதாயங்களுக்கான ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்ன, அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பெண் குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான கடமைகளை அவங்க செய்வாங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். கூடுதல் விவரங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.